நவீன், நான் குண்டாயிட்டேன்ல. குண்டாயிட்டேன்னு தெரியுதுல. ஒன்னு ஜிம்முக்கு போ, இல்லைன்னா ஏரோபிக்ஸ் கிளாஸ் போ. பாரு, இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. டைம் எங்க இருக்கு? காலைல 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். 7 மணிக்கு கிச்சனுக்குள்ள போனா வேலையெல்லாம் முடிக்க 9 மணி ஆயிடுது. 10 மணிக்குள்ள நான் ஆபீஸ்ல இருக்கணும். திரும்ப வர திருப்ப 7 மணிக்கு. உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் போன்ல பேசணும். 9 மணிக்கு டின்னர் பண்ணணும். திரும்ப தூங்குறதுக்கே 11 மணி ஆகுது. முடிச்சிட்டியா? இங்க பாரு, உனக்கான டைமை நீ தான் ஒதுக்கிக்கணும். சரியா? நீ மட்டும் பிஸியா இல்ல, எல்லாரும் பிஸியா தான் இருக்காங்க. சரி, ஆபீஸ் போலாம் வா. வரேன். டேய், ஏன் இப்ப உருன்னு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல. உன்னை யாரும் கேக்குறது இல்ல. என்னதான் கேக்குறாங்க? வேலைக்கும் போயிட்டு இந்த மென்டல் பிரஷர் தாங்க முடியல. அதான் வேலையை விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு வேணா இது ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம் தான். உன்கிட்ட யாரும் வந்து கேக்குறது இல்ல. சரியா? ஷான், முடிஞ்சதா? கிட்டத்தட்ட முடிஞ்சு. பிராண்டிங் லோகோலாம் ஓகே, பட் கஸ்டமர் கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கணும். சொல்லுங்க அத்தை. ரோஷினி, இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போலாம், வரியாமா? கோயிலுக்கு போகணுமா? அதுவும் இன்னைக்கு ஈவினிங்கா? அத்தை, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்லாம் ரொம்ப கஷ்டம். எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னதான் வேலை செஞ்சு கிழிக்கிறியோ? என்ன கிழிக்கிற வேலை பாக்குறேனா? இங்க வந்து பாருங்க, அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு தெரியும். நீங்க வைங்க, நான் வீட்டுல வந்து பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என்னால ஜாபை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல சார். நான் குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இல்ல சார், என்னால ஃபேமிலி பிரஷரையும் ஜாப் பிரஷரையும் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. உங்களை பார்த்தா ப்ரெஷர்ல லீவ் ஆகுற மாதிரி தெரியல. ஐ திங்க் யூ ஃபீல் கில்ட்டி. உங்களால உங்க ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியலன்னு. கரெக்டா? ஸ்டார்டிங்ல இதே பிரச்சனை என் ஒய்ஃப்க்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்றாங்க. எப்படி சார் உங்க வைஃப் பேலன்ஸ் பண்ணாங்க? ஸ்டார்டிங்ல அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அவளோட டைம் கரெக்டா மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சா. நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லா ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அவளால கரெக்டா ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஒர்க்கையும் பார்க்க முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களாலையும் முடியும். என்னால பண்ண முடியுமான்னு தெரியல சார். ஒரு பொண்ணு எந்த விதத்துலயும் ஒரு பையனுக்கு குறைஞ்சவே இல்லை. அதை நீங்க தான் மனசுல வச்சுக்கணும். உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். யார் ஒருத்தவங்க அவங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்றாங்களோ அவங்க லைஃப்ல தோத்ததா சரித்திரமே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல பெண்களை விட சிறப்பானவங்க வேற யாருமே கிடையாது. ஒரு ஆணா சொல்றேன், ஒரு பெண்ணோட வாழ்க்கை கிச்சன்லயே முடிஞ்சிடக்கூடாது. கிச்சன்ல இருந்து வெளியில வந்து உலகத்தை பார்க்கணும். கூடிய சீக்கிரம் நீங்களும் வெளியில வருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.